எப்படி அழுக்குகளை நெருப்பு நீக்குகிறதோ அது போன்று நீங்கள் செய்த பாவங்கள் அனைத்தையுமே ஹஜ்ஜி உங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் அழித்துவிடும். யார் ஹஜ்ஜி செய்கிறார்களோ அவர்கள் அன்று பிறந்த பாலகனை போன்று திரும்பி வருவார்கள் என்பதை பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மா இமார ஹாஜின் ஃபகத் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்த ஒரு ஹதீஸில் இப்படி சொன்னார்கள், யார் ஹஜ்ஜிக்கு செல்கிறார்களோ அவர்கள் ஒரு காலமும் ஏழையாக மாட்டார்கள் என்று சொன்னார்கள். அவர்களை ஏழ்மை தொடாது, அவர்கள் ஏழையாகவே ஆக முடியாது என்பதை பெருமானார் சத்தியமிட்டு சொல்லுவார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹாஜிகள் ஒரு காலமும் ஏழையாக மாட்டார்கள். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது மட்டுமல்ல, அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கூறுகிறார்கள், உம்ரா செய்து கொண்டிருக்கின்ற நேரத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்பார்கள். உம்ரா என்பதற்கு பெருமானார் ஆயிஷா ரலியல்லாஹை பார்த்து சொல்வார்கள், ஆயிஷா, உம்ராவிலே உனக்கு ஏற்படுகின்ற கஷ்டங்கள், பண கஷ்டங்கள், மன கஷ்டங்கள், உடல் உபாதைகள், இவைகள் எல்லாம் உங்களுக்கு நல்ல முறையிலே நன்மைகளாக கொடுக்கப்படும், அவைகள் அனைத்தும் உங்களுடைய நன்மைகளில் எழுதப்படும் என்று சொன்னார்கள்.